வணக்கம். நான் இன்றைக்கி பேபி ஃபோட்டோ ஷூட்டுக்காக நான் உடுப்பு பின்ன போகிறேன். அதுக்கு 2 கலரில் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு மினியோன்ட கொக்குன் பின்ன போகிறேன். மினியோன்ட கலரில் மினியோன் மாதிரி ப்ளூ கலரும் நீல கலரையும் மஞ்சள் கலரையும் கலந்து பின்ன போகிறேன். இப்போ என்னென்று பின்னுறேன் பார்ப்போம். அதுக்கு ஹுக் 5 மில்லிமீட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். முதல் ப்ளூ கலரில் தான் கீழுக்கு மினியோண்ட உடுப்பு கீழ்ப்பக்கம் ப்ளூ கலரில் தான் இருக்கும். அப்போ ப்ளூ கலராக முதல் கீழ்ப்பக்கத்துக்கு ப்ளூ கலர் வரும். அப்போ ப்ளூ கலரில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முதல் மேஜிக் சர்க்கிள் அப்படியே விரலில் சுற்றி இப்படி எடுத்து வச்சுக்கொண்டு இதுக்குள்ளே கொடுத்து 1 2 செயின் பின்னிட்டு இதுக்குள்ளே 12 டபுள் க்ரோஸே பின்ன போகணும். இந்த மேஜிக் சர்க்கிளுக்கு உங்களுக்கு டபுள் க்ரோஸே பின்ன தெரியும். இப்படி கொடுத்து எடுத்து 2 விட்டு அப்புறம் 2 விடணும். இப்படி எடுத்து இப்படி இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்து 2 நூல் விட்டு அப்புறம் மற்ற 2 நூல் தான் டபுள் க்ரோஸு இப்படி விட்டு இப்படி எடுத்து இப்படி. இப்போ நான் இதுக்குள்ளே டோட்டலாக 12 டபுள் க்ரோஸை பின்னிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை பின்னின 2 செயினை விட்டு இப்போ 12 டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். இப்போ இதே மேஜிக் சர்க்கிள் அப்படி இதை பிடிச்சி இப்படி இழுத்த மாட்டா ஃபுல்லாக டைட்டாகி இடைவெளி இல்லாமல் வந்துடும். இப்போ 12 டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். இந்த 2 செயினை விட்டு தான் 12 டபுள் க்ரோஸை சொன்னால், இப்போ நான் என்னென்னா இந்த செயினை விட்டு முதலாவது டபுள் க்ரோஸு அதுக்குள்ளே தான் முடிக்க போகிறேன் கொண்டு. பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இப்போ 2 செயின் பின்னி 1 2 செயின் பின்னிட்டு எல்லாத்துக்குள்ளேயும் இது முதலாவது வரிக்கு 12 டபுள் க்ரோஸ் பின்னி 2வது வரிக்கு எல்லாத்துக்குள்ளேயும் 2 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். 1 2 அடுத்த 2 அந்த 2 இப்போ இப்படி சுத்த வர எல்லாத்துக்கும் 2 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். அதாவது டோட்டலாக 24 டபுள் க்ரோஸே வரும். முதல் வரி 12 2வது 12 தர 2 24 டபுள் க்ரோஸே வரும். பின்னிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 24 டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். 1 2வது செயினுக்குள்ளே கொண்டு முடிச்சிட்டு திரும்ப 1 2 செயின் பின்னி இப்போ முதலாவதுக்கு 1 டபுள் க்ரோஸ் இப்போ 2வதுக்குள்ளே 2 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். அதாவது 1 விட்டு 1க்கு 1 கூடும். இதுக்கு 2 இதுக்கு 1 இதுக்கு 2 பக்கத்துக்கு 1 இப்படி இந்த வரி ஃபுல்லாக அந்த உடலில் வரும். 1 2 1 2 1 2 இப்படி 3வது ரவுண்டு அப்படி வரும். பின்னிட்டு காட்டுறேன். இப்போ 3வது வரி பின்னிட்டேன். 3வது ரவுண்ட் பின்னிட்டேன். 1 2வதுக்குள்ளே கொடுத்து முடிச்சிட்டு இந்த ரவுண்ட் முதல் ரவுண்டு 24 இந்த ரவுண்ட் 36 டபுள் க்ரோஸை வரும். இப்போ 2 செயின் பின்னிட்டு 2 விட்ட 1க்குள்ளே கூடும். இப்போ 1 2 3வதுக்குள்ளே 2 டபுள் க்ரோஸு. சரி, ஒன்று 2
நாலாவது வரி வந்து 1 1 2 1 1 2 1 1 2 இந்த வரி ஃபுல்லாக வந்து ரெண்டாவது செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிக்கணும். இதில் வந்து இப்போ இது 36ண்டா இதில் எக்ஸ்ட்ரா 12 கூடும், அப்போ 48 வரும் நாலாவது வரி. இப்போ வந்து 1 2 3 நாலாவது வரி முடிச்சிட்டேன். 1 2 வழக்கம் போல் ரெண்டாவது செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிச்சுட்டு ஒன்று 2 செயின் பின்னி ஒன்று பக்கத்துக்கு ஒன்று பக்கத்துக்கு ஒன்று முதலியாம் வரி 2 விட்ட 2 விட்டு 1க்கு பின்னி நாங்கள் 2 விட்டு இதுக்கு சேர்த்து என்ன மாதிரி இதில் என்ன மட்டும் பின்ன போகிறேன். இதுக்குள்ளேயே நான் 2 செயினுக்குள்ளே என்ன மட்டும் பின்னுறேன். பின்னி போட்டு ரெண்டாவது செயினுக்கு முடிச்சுட்டு 1 2 செயின் பின்னிட்டு 1 2 3 எல்லாம் தனித்தனியாக நாலாவதுக்குள்ளே வந்து 2 டபுள் க்ரோஸு பின்ன போகிறேன். போன வரியில் 3வது 2 பின்னினாங்கள், இதில் 4வதுக்குள்ளே 2 டபுள் க்ரோஸை பின்னணும். 1 1 1 4வதுக்குள்ளே 2 வரும். அதாவது ஏறு வரிசையில் வரும் 12 இல்லை. இப்போ 12 பின்ன ரெண்டாவது வந்து எல்லாத்துக்கும் 2 டபுள் க்ரோஸு. இது 1 விட்டு 1க்கு 2 வரும், 2 விட்டு 1க்கு 2, 3 விட்டு 1க்கு 2, 1 1 1 3 2. அதாவது 3 போன வரி 2 2 விட்டு 1 1 2 வந்தது. இது வந்து 1 1 1 2 வரும். அதாவது ஒரு 4வதுக்குள்ளேயும் 2 டபுள் க்ரோஸை வரும். போன வரியில் ஒவ்வொரு 3வதுக்கையும் வரும். 1 பக்கத்துக்கு 1 பக்கத்துக்கு 1 மற்றக்கு 2 டபுள் க்ரோஸு. இப்படி சுத்த வர இந்த வரி ஃபுல்லாக வரும். இப்போ வந்து 5வது வரி வந்து பின்னி முடிச்சிட்டேன். இதுக்கு வந்து 60 டபுள் க்ரோஸே வரும். இப்போ 1 2 3 2 செயின். இது வந்து ஒவ்வொரு 4வதுக்கையும் 2 வந்த மாதிரி 6வது வரி ஒவ்வொரு 5வதுக்கையும் 2 டபுள் க்ரோஸே வரும். ஒவ்வொரு 5வதுக்குள்ளேயும் 2 டபுள் க்ரோஸே வரும். அதாவது 1 1 1 1 5வதுக்குள்ள 2. இந்த வரி 72 டபுள் க்ரோஸே வரும். ஒவ்வொரு 5வதுக்கையும் 2 வரும். இது வந்து 6வது வரி பின்னிட்டேன். இப்போ வந்து 7வது வரி பின்ன போகிறேன். 2 செயின் 1 முதலியான ஒவ்வொரு 5வதுக்கும் 2 வந்தது. 7வது வரி ஒவ்வொரு 6வதுக்குள்ளேயும் 2 வரும். அதாவது 1 1 1 3 தரம் 4 5
5 தனி டபுள் க்ரோஸு, ஆறாவதுக்கு 2 வரும். ஒன்று 2 3 4 5, ஆறாவதுக்கு 2 வரும். இந்த வரி ஃபுல்லாக ஆறாவதுக்கு 2 டபுள் க்ரோஸே வரும். இப்போ வந்து எல்லாத்துக்கும் பின்னியாச்சு. நம்ம ரெண்டாவது செயினுக்கு கொண்டு வந்து முடிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வட்டமாக ஒரு பேக் மாதிரி ஒன்று தான் அப்படி வரும். இதுதான் அடிப்பக்கம். உங்களுக்கு எவ்வளோத்துக்கு வட்டம் வேணுமோ அவ்வளோ பெரிய இதாக வரும். அந்த கோகோன் பெருசாக வரும். இவ்வளோத்தோட தானேன்னா இப்படியே விரிஞ்சு கொண்டு போவோம். இது சின்ன 0 என்ற நாடி இந்தளவோடையே நிப்பாட்டலாம். வேணுமெண்டா ஒரு வரி எக்ஸ்ட்ரா பின்னலாம். இது வந்து 1 2 3 4 5 6 7வது வரியில் நிற்கிறேன். 7வது 84 டபுள் க்ரோஸு 7வது வரியில். இப்போ பார்த்தீங்கன்னா பின்ன இப்படி ஒரு மாடலில் தான் இப்படி நீட்டாக வரும் ஒரு பேக் மாதிரி. இப்போ வந்து இந்த அடிப்பக்கம் இப்போ நாங்கள் எவ்வளோத்துக்கு வந்து இந்த அடி வேணுமோ அந்த அளவுக்கு இதுதான் அது இந்த அடிப்பக்கம். அப்படியே தொடர்ந்து பின்னேக்க அப்படி நீட்டாக வரும். இப்போ நான் வந்து 8வது வரி பின்ன போகிறேன். நான் வந்து 8வது வரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு முதல் 6வதுக்குள்ளே 2 பின்னின மாதிரி 8வது வரி வந்து 1 2 3 4 5 6வதுக்கு 2 பின்னினாங்க முதல் வரி. இந்த வரி வந்து 7வதுக்குள்ளே 2 டபுள் க்ரோஸே வரும். 1 2 3 4 5 6 7வதுக்குள்ளே இப்போ 2 பின்ன பண்ணும். 1 2. இப்போ இந்த 8வது வரி ஃபுல்லாக 7வதுக்கு 2 டபுள் க்ரோஸே பின்னி போட்டு காட்டுறேன். இப்போ வந்து 8வது வரி பின்னிட்டேன். 1 2வது செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிச்சுட்டு 1 2 செயின் பின்னிட்டு இதுதான் அதோட அடிப்பக்கம். இனி வந்து எல்லாத்துக்குள்ளேயும் 1 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பின்னல் வரும். இதுதான் அதோட அடிப்பக்கமாக வரும். எல்லாத்துக்கும் 1 டபுள் க்ரோஸை பின்னணும். இப்போ வந்து நான் பேபியின் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி உயரம் எவ்வளோ உயரம் வேணுமோ அவ்வளோ உயரத்துக்கு பின்னி கொண்டு போகணும். இப்போ இனி வர்ற எல்லா வரியும் 2 செயின் பின்னி ஸ்டார்ட் பண்ணணும். முடிக்க 2வது செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிக்கணும். எல்லாத்துக்குள்ளேயும் 1 டபுள் க்ரோஸு பின்னணும். இப்போ நான் வந்து டோட்டலாக 20 வரி பின்னி முடிச்சிட்டேன். இப்போ வந்து 21வது வரி பின்ன போகிறேன். அதுக்கு 2வது செயினுக்குள்ளே கொடுத்து இப்படி வச்சுக்கொண்டு மஞ்சள் கலர் நூல் எடுத்து பின்ன போகிறேன். 21வது வரியில் மஞ்சள் கலர் நூல் பின்ன போகிறேன். 1 2 செயின். இந்த நீல நூலை வெட்டிட்டு இந்த 2 நூலையும் சேர்த்து கட்டி போட்டு பின்ன போகணும். நான் நீல நூலை வெட்டியில் இப்படி இந்த வரிக்கு மட்டும் இந்த நீல நூலை சேர்த்து கொண்டு போப்போம். இப்போ இங்கே இருந்து 12 டபுள் க்ரோஸு, அதாவது 96 டோட்டலாக டபுள் க்ரோஸே வரும். இங்கேருந்து நான் 12 விடுறேன். இடையில் 20 மார்க் பண்ணிவிட்டு நடுவில் திருப்ப அங்கால மஞ்சள்லேயே தொடர்ந்து பின்ன போகிறேன். இந்த நடுவுக்கு மட்டும் நீளத்தில் பின்னணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 செயின் பின்னிட்டு இப்போ 12 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். இப்போ நான் இதில் நீல நூலை வெட்டாமல் இதுக்கான
உள்ளுக்கே விட்டு பின்னி கொண்டு ஓப்பன் இதோட சேர்த்து 1 2 3 இதுக்கான 12 இதுக்கான மார்க் பண்ணியிருக்கிறதான பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நடுவில் மட்டும் நான் ஒரு 20 டபுள் க்ரோஷேக்கிட்ட மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த இடைவெளிக்கு வந்து நாங்கள் நீல கலராக மாற்ற போகிறோம். இப்போ நீளத்தை இப்படி பின்னி வச்சுக்கொண்டு இப்படி எடுத்துட்டு அந்த 20க்குள்ளேயும் ப்ளூ கலரில் 1 டபுள் க்ரோஷே பின்னணும். 1 2 அதை மார்க் பண்ணியிருக்கிறோன்னா பின்ன 3 4 5 இப்படி பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து 20 பின்னிட்டேன். இப்போ மஞ்சள் கலர் நூலை அப்படி எடுத்துட்டு இந்த ப்ளூ கலர் நூலை அப்படியே விட போகிறேன். வெட்டி திருப்ப மற்ற பக்கம் பின்னி கொண்டு வரையில ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ வந்து இனி வந்து இஞ்சால சுத்த வரை இனி மஞ்சள் கலர் நூலில் தான் பின்ன போகிறேன். இப்போ சுத்த வர அந்த 2 செயின்கான இஞ்சால் பக்கங்கான பின்னி கொண்டு வரணும். இப்படி சுத்த வர மஞ்சள் கலரால் பின்னி வந்து இங்கே ஜாயின் பண்ண போகணும் 1 டபுள் க்ரோஷே. இப்போ வந்து 2வது செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிச்சிட்டு இஞ்சகான மஞ்சள் கலரில் பின்ன பண்ணுவேன். 2 செயின் பின்னி 1 2 செயின் பின்னி இப்படியே இஞ்சகான பின்னிட்டு இதில் நீல கலரை மாற்ற போகிறேன். வெஞ்சான பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த இதுக்கான பின்னிட்டேன். இப்போ ப்ளூ கலரை மாற்றிட்டு இப்படியே இந்த 2 நூலையும் சேர்த்து உருக்கி டைட்டாக கட்டி போட்டு பின்னணும். இப்போ வந்து இங்கே மாற்றிட்டு இப்போ தொடர்ந்து ப்ளூ கலரில் மஞ்சள் நூல் அப்படியே பின்னுக்கு விட்டுட்டு தெரியாமல் மறைச்சி விட்டுட்டு அப்படியே நீட்டுக்கு இங்கே காண இந்த மஞ்சள் காண ப்ளூ கலரில் பின்னணும். இப்போ வந்து ப்ளூ அவ்வளோ பின்னியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து மஞ்சள் கலரை ஜாயின் பண்ணிவிட்டு சொட்டு நூல் விட்டு வெட்டிட்டு பிறகு திருப்பி இங்கே பழமை மாதிரி ஜாயின் பண்ணணும் ப்ளூ கலர் நூலை. இப்போ இஞ்சால ஃபுல்லாக அது 2 செயின் இதுக்கான மஞ்சள் கலரில் பின்னணும். இப்படி சுத்த வர பின்னி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து முடிக்கணும். இப்படி நான் இப்போ 2 வரி பின்னிட்டேன். 1 2 இன்னும் ஒரு 8 வரி பின்னணும். அதாவது 10 டோட்டலாக இப்படி 1 2 இன்னும் 8 வரி பின்னிட்டே காட்டுறேன். இப்போ வந்து நான்
இது பின்னி முடிச்சிட்டேன். அதாவது இப்போ இதில் வந்து டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 வரை பின்னி இருக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக பின்னியாச்சு. இப்போ இதில் ஒரு பெலிட் மாதிரி ஒன்று பின்ன போகிறேன். அதாவது பினாஃபோம் மாடல் மினியோண்ட உடுப்பு தானே பினாஃபோம் மாடலில் வரும். அப்போ இதில் ஒரு பெலிட் மாதிரி அந்த கொழுவுற மாதிரி பின்ன போகிறேன். இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக மஞ்சளில் வேணுமென்றாலும் பின்னலாம். இப்படி இடையில் சேர்த்து பின்னினாலும் ஓகே. அதில் தனியாக இப்படி ஃபுல்லாக மஞ்சள்லேயே இது சுத்த வர பின்னிட்டு கடைசியாக அதே அளவுக்கு இதோடு சேர்த்து இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரியும் பின்னலாம். நீங்கள் நான் இப்போ பின்னுக்கு அப்படி விட்டுட்டு முன்னுக்கு இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி பின்ன போகிறேன். இப்போ வந்து அந்த மினியோன் அதுக்குரிய மேலில் அந்த பெலிட் மாதிரி அதை பின்ன போகிறேன். அதுக்கு நான் கொஞ்சம் சின்ன கம்பியாகவே எடுத்து வச்சுக்கேன், 3.5 மில்லிமீட்டர். இப்போ முடிச்சு போட்டுட்டு எந்த அகலத்தில் பெலிட் வேணுமோ அந்த அகலத்துக்கு பின்னலாம். 1 2 3 4 5 இந்த அகலம் காணும்னு நினைக்கிறேன். அப்போ எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலத்துக்கு செயினை பின்னிட்டு எக்ஸ்ட்ரா 1 2 செயின் பின்னி இந்த 2 விட்டு இந்த 3ஆவதுக்குள்ளே 1 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். பெலிட் வந்து நான் நிறைய விதமாக சிங்கிள் க்ரோஸில் பின்னின வழியாக இருக்கேன், டபுள் க்ரோஸில், ஹாஃப் டபுள் க்ரோஸு, இப்படி அது மேலகுல அப்படி பின்ன நிறைய விதமாக பின்னலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த டிசைனில் பின்னுங்க. நான் இது ஓகே போல் இருக்குது, இந்த டிசைனில் பின்னுறேன். இப்போ வந்து எல்லாத்துக்கும் 1 டபுள் க்ரோஸே பின்னிட்டேன். 1 2 3 4 5 இந்த செயின் அஞ்சுது 6 டபுள் க்ரோஸே வரும். 2 செயின் பின்னி திருப்பி போட்டு எல்லாத்துக்குள்ளேயும் 1 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். இப்போ வந்து இப்படி ஒவ்வொரு காலம் 2 செயின் பின்னி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி எவ்வளோ உயரத்துக்கு உங்களுக்கு வேணுமோ, நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு பின்னணும். இப்போ நான் ஃபுல்லாக பின்னி போட்டு காட்டுறேன் எவ்வளோத்துக்கு என்ன வேணுமோ. இப்படியே ஒரு எத்தனை வரி வேணுமோ பின்னணும். இப்போ வந்து 26 வரி பின்னிருக்கிறேன். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 வரை பின்னிருக்கிறேன். இப்போ 27ஆவதுக்கு 1 செயின் பின்னி 1 2 சிங்கிள் க்ரோஸை பின்னி 1 செயின் பின்னி 1 விட்டு மற்றக்க 1 சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு இப்போ வந்து 1 2 3 செயின் பின்னி இப்படி திருப்பிட்டு இப்போ இதுக்குள்ளே கொடுத்து டபுள் க்ரோஸை பின்னுற மாதிரி இப்படி எடுத்து வச்சுக்கொண்டு இப்படி இதுக்குள்ளே கொடுத்து வட்டினுக்கான விட்டு அதுக்குள்ளேயும் கொடுத்து எடுத்து வச்சுக்கொண்டு பக்கத்துக்கு கொடுத்து எடுத்து வச்சுக்கொண்டு அது பக்கத்து இதுக்குள்ளேயும் கொடுத்து எடுத்து வச்சுக்கொண்டு அப்படியே நீட்டுக்கு எல்லாத்துக்கையும் கொடுத்து எடுத்து வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பின்னல் பின்னணும். பின்னிட்டு இதை வெட்டிட்டு இதை வெட்டி எடுத்து டைட் பண்ணி போட்டு இதை பின்னுக்கு தெரியாமல் இதுக்குள்ளே மறைச்சி விடணும். மறைச்சி விட்டுட்டு மிச்ச நூலை இப்படி வந்து நான்
2 பின்ன போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி பின்பக்கத்தால் அப்படி வச்சு வெளியே இப்படி கொண்டு வந்து கொடுவ போகிறேன். இப்படி என்ன மட்டும் பின்னணும். இப்போ வந்து நான் பின்னுக்கு இப்படி தச்சு வச்சுக்கிறேன். பின்னி சேர்த்து பின்னி நான் இதை அப்படியே பின்னுக்கு விட்டுட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா 20 டவர் எக்ஸ்ட்ரா பின்னினதை கொண்டு வந்து இப்படி வச்சு தைக்க போகிறேன். என்கிட்ட இது கொஞ்சம் வடிவாக இருக்குது, அதால் அதை பின்னுக்கு விட்டுட்டு இதை கொண்டு வந்து இதில் இப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு இப்படியே தைச்சி இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இதில் பின்னி வச்சுக்கிற இதை வந்து இது இங்கேயும் இதில் பட்டின் வரும் உள்ள இதில் இந்த ரெண்டுலேயும் பட்டினை தைச்சிட்டு இங்கேயும் பட்டினை தைச்சிட்டு இது இங்கே கொழுவணும், மற்றதை இங்கே கொழுவி இந்த பின்னுக்கு ரெண்டையும் சேர்த்து இப்படி ரெண்டையும் சேர்த்து இங்கே தைக்க போகிறேன். தைச்சிட்டு தண்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து 2 பெல்ட்டும் தைச்சிட்டேன். இனி நான் வந்து எக்ஸ்ட்ரா பின்பக்கத்துக்கு இப்படி பின்னி பிரிம்பாக வச்சுருக்கிறேன். அதை இந்த மட்டத்துக்கு நடுவில் சரியாக பார்த்து ஜாயின் பண்ணிவிட்டு பெல்ட்டையும் இதில் பட்டின் கொழுவுற மாதிரி உள்ள தச்சு போட்டு பட்டினை இதில் தைச்சி இதில் கொழுவுற மாதிரி இந்த பெல்ட்டை பின்னுக்கு இதில் இந்த பக்கத்துக்கு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு நடுவில் ஜாயின் பண்ணி போட்டு இதை இங்காலையும் இப்போ பார்த்திங்கன்னா நான் பெல்ட் இங்கே ஜாயின் பண்ணி பட்டினம் வச்சு இதையும் இங்கே தைச்சிட்டேன். இப்போ பார்த்தா இப்படித்தான் இருக்கு. பாய் பாய்.